சாந்தோம் பிஷப் இல்லத்தில் பத்திரிகையாளரை தாக்கிய பாதிரியார் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி பத்திரிகையாளர்கள் நடுரோட்டில் அமர்ந்து தர்ணா செய்தனர். சென்னை சாந்தோம் பிஷப் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பள்ளியின் மீது அங்கு பயின்று வரும் மாணவனின் பெற்றோர் தொடுத்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக பிஷப் இல்லத்துக்கு வக்கீல் சிவா என்பவர் சென்றார். அவருடன் இப்பிரச்சினை தொடர்பாக செய்தி சேகரிக்க தனியார் தொலைக்காட்சி நிருபர் விக்ரமன் என்பவரும் வீடியோ கேமராமேன் மணிஷ் என்பவரும் சென்றனர். நிருபர் மற்றும் கேமராமேனை அங்கிருந்த ஒரு பாதிரியாரும் அவரது உதவியாளரும் திட்டியதோடு அவர்களை தனியறையில் போட்டு அடைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அவர்களை மீட்கச் சென்ற மற்ற பத்திரிகையாளர்களையும் உள்ளே விடாமல் தகராறில் ஈடுபட்டனர். செய்தி சேகரிப்பதற்காக மயிலாப்பூர் சாந்தோம் பேராயர் இல்லத்திற்கு தனியார் தொலைக்காட்சி நிருபரும் கேமரா குழுவினரும் இன்று வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த செய்தி சேகரிக்கிறதை தடுத்ததோடு 2.5 மணி நேரம் பேராயர் இல்லத்தில் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த தகவல் கேள்விப்பட்டு ஏராளமான பத்திரிகையாளர்கள் பேராயர் இல்லத்து முன்பு கூடி அவர்களை விடுவிப்பதற்காக வந்தபொழுதும் கூட உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினுடைய உதவியோடு பத்திரிகையாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த கொடுஞ்சம்பவத்தை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த மயிலாப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்பாதுரை முறையான நடவடிக்கை எடுக்காமல் பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து பத்திரிகையாளர்கள் நடுரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த சென்னை மாநகர போலீஸ் இணை கமிஷனர் ஷகில் அக்தர் பத்திரிகையாளர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்பாதுரை மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் பத்திரிகையாளர்களின் கோரிக்கை ஏற்கப்படுவதாகவும் அவர் உறுதியளித்தார். இருக்குதா. ரெண்டாவது நம்ம ஆஃபீஸர் இருக்காங்களா, இனிஷியலி அவர் நல்லா ஹேண்டில் பண்ணலையா. மூணாவது ஐ திங்க் பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு ஒரு ஆள் புஷ் பண்ணாரா, ஜாஸ்லிங் பண்ணாரா. ஸோ நார்மலி த பிஷப் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா, எஸ் அது ஹெட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்புறம் நான் சொல்லியாச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, யார் ஆக்ஷன் இருக்குதா, யார் புஷ் பண்ணாரா, அதே மாதிரி நம்ம ஆஃபீஸருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம விசாரிச்சு பண்ணி கூட வாட் ஃபேர் ஆக்ஷன் வில் டேக் ஆக்ஷன். இதைத் தொடர்ந்து பிஷப் சின்னப்பா பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கோரினார். எதிர்பாராத இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. யாரும் திட்டமிட்டு செய்யவே இல்லை. யாருடைய மனசை புண்படுத்த வேண்டும் என்றோ, ஒரு பத்திரிகை நிருபர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்றோ, அல்லது பாதிக்க வேண்டும் என்றோ, குறை கூற வேண்டும் என்றோ நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. அப்படி உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், வார்த்தைகள் ஏதாவது என்னுடைய தரப்பிலே நான் மன்னிப்பு. இதையடுத்து தர்ணாவில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்கள் கலைந்து சென்றனர்.